வணக்கம் அன்பு உள்ளங்களே. நான் பேசும் உள்ளம் யூடியூப் சேனலின் சென்னகேசவன் பேசுகிறேன். நான் அகில இந்திய வானொலியின் ஊட்டி எஃப்எம் 101.8 இல் காலை 6:55 ஒளிபரப்பாகும் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இயற்கை குறித்து ஒரு 10 to 12 நாட்கள் நான் பேசியது ஒளிபரப்பானது. காலை 6:55 முதல் 7 மணி வரை நான் பேசிய கருத்தை என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பதிவிடுகின்றேன். நான் பேசுனது எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நான் 12 நாட்கள் பேசியதும் வருகின்ற நாட்களில் பதிவிடுகின்றேன். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. நெருப்பு என்பது சூரிய ஒளி. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் சுவாசிக்கும் காற்று இல்லை என்றால், நாம் குடிக்கும் நீர் இல்லை என்றால், நாம் வாழும் இந்த பூமியில் சூரிய ஒளி இல்லை என்றால் இப்போது மனித வாழ்வு சாத்தியமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அதனால்தான் இயற்கை என்பது மனிதனுடைய உயிர் மூச்சு. மரங்கள் வெட்டப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, நதிகள் மாசுபடுகின்றன, விலங்குகள் அழிந்து வருகிறது. இது ஒரு வளர்ச்சி அல்ல, இது ஒரு அழிவு. இப்படியே நாம் தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் நாம் இயற்கையை பற்றி புத்தகங்களிலே மட்டும்தான் படிக்க வேண்டிய நிலை வரும். ஏனென்றால் இன்று இயற்கையை அழித்து செயற்கையாக நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இயற்கை என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமிக்கடியில இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாங்கள் தோண்டி எடுக்கிறோம். அது நிறைய கனிம வளங்கள், அது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்ததுதான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயம் இயற்கைக்கும் நாங்க கொஞ்சம் இடம் விடணும். பூமிக்கடியில இருந்து நிலத்தடி நீர் உறிஞ்சி எடுக்கிறோம். இங்கெல்லாம் இல்ல, சமவெளி பகுதியில எல்லாம் போயிட்டீங்கன்னா 1000 அடி கீழே போயிருச்சு இன்னைக்கு நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீர் உறிஞ்சும் போது அங்கு ஏற்படுகின்ற அந்த வெற்றிடம் இருக்கிறது இல்லைங்களா, இதனால பூமி தட்டினுடைய சூழ்நிலையே மாறுது. இதனால தான் சில இடங்கள்ல நிலநடுக்கம் ஏற்படுது, சில இடங்கள்ல கடல் நீர் உள்புகுந்து சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படுகின்றன. இந்த இயற்கையின் மாற்றங்கள்னால தான் இன்னைக்கு பருவநிலையே மாறிட்டு இருக்குது. இப்ப சில வருடங்களாக பாத்தீங்கன்னா பருவ நிலையினுடைய இது சரியான ஒரு அந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் பருவநிலை வரல. குறிப்பா நீலகிரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூன் மே மாசம் 25, 26ஆம் தேதி அப்படி ஒரு மிஸ்ட் மாதிரி வரும். ஜூன் 1, 2ஆம் தேதியில தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பிச்சிடும். நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், இங்க கோடமழை ஆரம்பிச்சிருச்சுன்னுவோம். அதோடைய காத்தினுடைய தாக்கம், நாங்கெல்லாம் சின்ன பசங்கள்ல என்ன காத்து வீசுங்க, என்னத்தான் நாங்க அப்பெல்லாம் ரெயின் கோட் கூட கிடையாது. ஸ்கூலுக்கு போனோம்னா பேண்ட் மேல கொஞ்சாக் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போவோம். என்னத்தான் கொடை பிடிச்சாலும் காலுக்கு கீழே நனைஞ்சுதான் ஆகும் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அப்படிங்களா, மழையினுடைய வேகம் அதிகரிக்கிறது, வீரியம் அதிகரிக்கிறது. ஆனா அது நாள் பூரா பெய்யறது இல்ல. 2 நாட்கள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு ஹவர்ல கொட்டி தீக்குது. இது உலகம் முழுவதும் இப்ப அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஹவர்ல 30 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது. அந்த தண்ணி ஓடக்கூடிய இடம் இல்லாம போய் அந்த ஊரை வெள்ளத்தால் சூழ்றது. ஏன்னா நாங்க இயற்கை நதியினுடைய வழித்தடங்களை மறைச்சு இன்னைக்கு கான்கிரீட் காடுகளாக கட்டிட்டோம். நதிகள் இருந்த இடங்களே இன்னைக்கு சில ஊர்கள்ல நதிகள் இருக்குதான்றே தெரியல. இயற்கை நமக்கு நிறைய கொடைகள் கொடுத்திருக்குது. அந்த கொடைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இயற்கையை பயன்படுத்தாம இன்னைக்கு மலைகளை உடைக்கின்றோம். எத்தனை மலைகளை உடைச்சு அதோடைய கற்களை மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுறோம். அந்த கட்டடங்கள் வானுயர்ந்து இருக்குது. சமவெளி பகுதியில போட்டீங்கன்னா 35 அடுக்கு 40 அடுக்கு வீடுங்க எல்லாமே இருக்குது. எங்க இருந்து போகுது? இங்கிருந்து செல்லக்கூடிய மலைகளை உடைத்து அதனுடைய கற்களை வைத்து கட்டுகிறார்கள். அதனால இந்த மலையினுடைய உயரம் குறையுது, மலைப்பகுதிகள் குறைவாகுது. அதே மாதிரிதான் பல விஷயம். இன்னைக்கு மழைக்கு ஒரு காரணம் எடுத்தீங்கன்னா காடுகள் அழிவு. இன்னைக்கு இந்தியாவில இருக்க காடுகள்ல நிறைய காடுகள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நீலகிரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல காடுகள் தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காடுகள் பூரா விவசாய நிலங்களாகவும் தேயிலை தோட்டங்களாகவும் மாறி இருக்குது. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக இயற்கையை நாங்க அழிச்சிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர இந்த அழிவு நம்முடைய பிற்கால வரக்கூடிய சன்னதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவா தான் தரும். ஏன்னா இன்னைக்கு அந்த பேரழிவுடைய ஆரம்பங்கள் நிறைய பகுதியில நடந்துட்டு வருது.
இதுவரை இயற்கையின் முக்கியத்துவம் குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் சன்னகேசவன் அவர்கள். வாக்களிப்பது